Hallelujah. For our meditation this evening, let us turn to the holy book of 2 Thessalonians and read chapter 3, verse 5. கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. And the Lord direct your hearts into the love of God and into the patient waiting for Christ. Hallelujah. Hallelujah. Saint Paul is about to close this epistle to Thessalonians. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியன் சபைக்கு இந்த வார்த்தைகளை வசனங்களை தருகிறார். And this is the second epistle to Thessalonians. இது தெசலோனிக்கேயர் 2ஆம் பாகத்தில் காணப்படுகிறது. Hallelujah. Hallelujah. And if we see in a historical manner, the first books which are written in the New Testament are Galatians, 1 Thessalonians and 2 Thessalonians. வேதாகம ஆராய்ச்சியின் அடிப்படையில் பார்த்தால் இந்த வேதாகம் புதிய ஏற்பாட்டில் முதலாவது எழுதப்பட்ட காரியம் புஸ்தகங்கள் என்னவென்றால் கலாத்தியர், தெசலோனிக்கேயர் 1, தெசலோனிக்கேயர் 2 என்ற புத்தகங்கள் மத்தேயு சுவிசேஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்டது. Hallelujah. Hallelujah. But we have it's given in the order that we have in our Bibles is because Matthew, Mark, Luke and John contain very important teachings about the life of Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய காரியங்களை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று நன்றாக சீராக வரைமுறைப்படுத்தி அதற்கு பின்புதான் எழுதப்பட்ட புத்தகங்கள் வைக்கப்பட்டது. ஆனால் உண்மையில் கலாத்தியர், 1 தெசலோனிக்கேயர், 2ஆம் தெசலோனிக்கேயர் எழுதப்பட்ட காலம் பார்க்கும் பொழுது அதுதான் முதலில் காணப்படுகிற ஒரு புத்தகங்கள். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. Here Saint Paul is telling the Thessalonians, the Lord will direct your hearts into the love of God. இங்கு அப்போஸ்தலனாகிய யோவான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது தெளிவாக சொல்லுகிறார், தேவனே உங்களை உங்கள் இருதயத்தை தேவ அன்புக்கு நேராக ஆக்குவார், தேவ அன்புக்கு நேராக நடத்துவார் என்று எழுதுகிறார். Hallelujah. Hallelujah. In other words he is saying that the Lord will give you the heart to love him more and more. உண்மையிலே தேவன் அவர்களை நேசிப்பதற்கு அவரை நேசிப்பதற்கு ஒரு முழுமையான அன்பு உங்களை தூண்டுவார் என்று சொல்லுகிற காரியம்தான் இந்த வசனம். Hallelujah. Hallelujah. The Lord himself will give us the motivation to be holy. தேவன் தாமே நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருப்பதற்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு கடைபிடிக்க வேண்டிய காரியத்தை நமக்கு தந்தருள்வாராக. Hallelujah. Hallelujah. In other words, the Lord, Saint Paul says, the Lord himself shall guide you into the love of God. இந்த தேவன் தாமே உங்களை அவருடைய அன்புக்கு நேராய் நடத்துவாராக என்று எழுதுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். In other words, he says, the Lord will make you holy. இன்னொரு வாக்கியத்தில் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேவனே உங்களை ஒரு பரிசுத்த பிள்ளையாக மாற்றுவார் என்று வாசிக்கலாம். Because without holiness no man shall see the Lord. ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தை கர்த்தரை தரிசிக்க முடியாது. Hallelujah. Hallelujah. Therefore after one becomes holy in word and deed, then only he can come near to God, he can approach God. ஒருவர் ஒரு பரிசுத்தமாய் வார்த்தையிலும் பேச்சிலும் வார்த்தையிலும் வேலையிலும் அவர் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இதை தேவன்
நமக்கு கற்றுத் தருகிறார். Then only he can approach God. அப்பொழுதுதான் அவன் தேவனை சந்திக்க அணுக முடியும், முடியும், அணுக முடியும். Hallelujah. அல்லேலூயா. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Therefore, we see that the Lord Himself must create this way whereby we draw near to Him. தேவனே நாம் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்கு நேராய் நடத்துவாராக. Hallelujah. அல்லேலூயா. That's why the holy apostle James, when he writes in chapter 4, verse 8 and 9, what does he write? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8-9 நாம் வாசிக்கிறோம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் விருதங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. Hallelujah. Hallelujah. Draw nigh to God, and He will draw nigh to you. Cleanse your hands, ye sinners, and purify your heart, ye double-minded. Be afflicted and mourn and weep. Let your laughter be turned to mourning, and your joy to heaviness. Hallelujah. Hallelujah. So this verse highlights the need of sanctification to approach our God. நமக்கு ஒரு பரிசுத்தம் வேண்டும். ஏனென்றால் அந்த பரிசுத்தத்தின் மூலமாக நாம் தேவனை காண முடியும். Drawing nigh to God is needed for a human, but with sin in his hands he cannot go near தேவனிடத்தில் to him. சேருவதற்கு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் எப்படி என்றால், அவனில் பாவம் இல்லாமல் அவன் காணப்படும் பொழுது, அவன் கைகள் சுத்தமாய் இருக்கும் பொழுது அவன் நிச்சயமாக தேவனிடத்தில் சேருவான். Hallelujah. Hallelujah. மாவலிய கோரமாக சிலுவை மீதினில் நான் மாவலிய கோரமாக சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாய்வும் அண்டை சேர்வேன் தேவனே நான் உம்மதண்டையில் எண்ணம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமைய எண்ணம் நெருங்கி அவள் பூமி நெய்த்திரைய என்று வெளுத்தே காலை எழுந்த கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே. தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே. எந்த துன்பத்தின் வழியாய் இன்னமும் கேட்டு சேர்வேன் தேவனே நான் உம்மதண்டையில் எண்ணம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் எண்ணம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். Hallelujah. Hallelujah. Saint Paul talks about directing us to the love of God. பரிசுத்த பவுல் இங்கே சொல்கிறார், தேவன் நம்மை அவருடைய அன்பிற்கு நேராக நம்மை நேர்படுத்த வேண்டும். ஆமென்.
Saint Paul talks so drawing close to God is a chance which God gives every human being. இது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட தேவனால் அருளப்பட்ட காரியம் என்னவென்றால் அவன் தேவனை நோக்கி அவன் கண்டிப்பாக அவன் செல்ல வேண்டும். Yes, man was created for the glory of God. இந்த மனுஷன் என்று சொல்லப்படுகிற தேவன் நாமத்தின் மகிமைக்காக அவன் படைக்கப்பட்டவன். But due to the fall of man in Eden, man fell from this purpose. ஆனாலும் தேவனால் படைக்கப்பட்ட அந்த மனிதன் பாவம் செய்த போது அவன் பாவத்திலே விழுந்தான், அவன் தள்ளப்பட்டான். இந்த நோக்கத்தினின்று இந்த நோக்கத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டான். Now that's why Lord Jesus Christ was revealed. அதனால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். So that he can bring man again to his purpose. அவர் அந்த விழுந்து போன அந்த மனிதனை அவர் தூக்கி எடுத்து எந்த நோக்கத்திற்கு அவனை படைத்தாரோ அந்த நோக்கம் பரிபூர்ணப்பட அவனைக்காக அவர் வந்தார். Hallelujah. Hallelujah. And as a part of that will, he himself will direct us into his love. அந்த நோக்கத்தின் ஒரு பகுதியாக அவருடைய அன்புக்கு நேராய் அவர் நம்மை நடத்துகிறார். Hallelujah. Hallelujah. That's why he says in the holy prophetical book of Jeremiah chapter 31 verse 3, yeah, I have loved thee with an everlasting love, therefore with loving kindness have I drawn thee. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆகையால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக்கொள்கிறேன். ஆகையால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக்கொண்டேன் என்று தேவன் சொல்கிறார். Hallelujah. Hallelujah. And the love of God was revealed on Calvary. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பானது கல்வாரியில் நமக்காக வெளிப்படுத்தப்பட்டது. And through the wounds of Jesus we were healed. அவருடைய சரீரத்தில் இருந்த அந்த காயங்கள் அதன் மூலமாக நாம் சுகமாக்கப்பட்டு வருகிறோம். Hallelujah. Hallelujah. And if we are all well today, it is because our Lord and Savior died on the cross of Calvary for us. நாம் இந்த நாளிலே நாம் முழுமையாக இருக்கிறோம். எப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில் நமக்கு கொடுத்த அந்த சிநேகத்தின் மூலமாக இரத்தத்தின் மூலமாக நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. கசையடிகள் உனக்காக, காயமெல்லாம் உனக்காக, கசையடிகள் உனக்காக, காயம் எல்லாம் உனக்காக, திருரத்தம் உனக்காக, திருந்திட என் மகனே, தாம் உனக்காக திருந்திட என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். Hallelujah. Here the Apostle Paul talks about the love of God to which the Lord will direct our hearts. இங்க பரிசுத்த பவுல் தேவனுடைய அன்பை பற்றி பேசுகிறார். அந்த அன்பிற்கு நம்மை தேவனே நடத்துவார் என்று பேசுகிறார். Hallelujah. Hallelujah. And the Lord direct your hearts into the love of God. தேவன் நம்மை அவருடைய அன்புக்கு நேராக நடத்துவார். What is this love? இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? Hallelujah. Hallelujah.
This love gave this is a life-giving love. இது ஒரு ஜீவனை தருகின்றது. ஜீவனை தருகின்ற ஒரு அன்பு. Hallelujah. அல்லேலூயா. The Lord expects us to reciprocate that love. அந்த அன்பை திரும்ப கொடுக்க தேவன் நம்மை அந்த எதிர்பார்க்கிறார். அன்பை திரும்ப கொடுக்க தேவன் நம்மை அழைக்கிறார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். Hallelujah. Hallelujah. How to give that love back to him? நாம் எப்படி அந்த அன்பை மீண்டும் திரும்ப கொடுப்போம்? We read in the Holy Gospel of John, chapter 14, verse 21. பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு பாசிங்கம்மா வாசிங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். Hallelujah. Hallelujah. So it is when we obey the commandments of the Lord God that we love the Lord. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வோம் என்று சொன்னால் அவருக்கு நாம் அவரில் நாம் நேசமாய் இருப்போம். Hallelujah. Hallelujah. So the Lord wants us to, he himself will direct us into this experience. தேவன் தாமே இந்த அனுபவத்திற்கு நேராக நம்மை நடத்துவாராக. Hallelujah. Hallelujah. It is a high time that we all be holy, because Lord Jesus is going to come very soon. இது ஒரு சரியான நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாகவே வரப்போகிறார். Hallelujah. Hallelujah. So I humbly request Mummy to pray that the Lord prepares us for His holy coming. இப்போதும் மம்மி அவர்களை ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். தேவன் தாமே நம்மை அவருடைய பரிசுத்த வருகைக்கு தகுதிப்படுத்துவாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்